ஓகே, நான் பேசுறது கிளியரா இருக்குதா அப்ப? ஓகேண்ணா, ரைட். பாருங்க, முதலாவது பயனர். இது பயனர் கணனியில் திரைப்படம் ஒன்றினை, சரியா, ராணா வரம்பு, திரைப்படம் ஒன்றினை ஸ்பீக்கர் உபயோகிக்காது, தனியா ஒரு ஸ்பீக்கர் ஒன்றும் பயன்படுத்தாமல் திரையின் உதவியோடு கண்டு மகிழ்கிறார். திரையின் உதவியோடுனா மானிட்டரோட ஹெல்ப்பால கண்டு பாக்குறாரு. பொருத்தம், அவர் பயன்படுத்துற பொருத்தமான துறை அது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க இதுல? மானிட்டருக்கு அவரு கனெக்ட் பண்ணிருக்க அந்த கேபிள் என்னன்னு கேட்கிறாங்க. என்ன விட வரும் முதலாவதுக்கு? இது முதலாவது விட. மூன்றாவது, ஒளியுறுத்துறை அப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குதா? ஒளியுறுத்துறைன்னு சொல்லி வெளிச்சத்துக்கு ஒரு துறை ஒண்ணு இல்லைனா? ஒளியுறுத்துறை என்னது? ஒளியுறுத்துறை இல்ல. செவிப்புலத்துறை அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஆடியோ போர்ட், இந்த ஜெக் என்னது, மைக், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றதுக்கு இருக்குமே, அதுதான் செவிப்புலத்துறை. ஸோ அதுல அவர் என்ன செய்யலாது? டிவி நேரடியா மானிட்டரை கனெக்ட் பண்ணிருக்க இயலாது. அப்ப இந்த விட வராது. அகில தொடர்பாடல் துறைனா என்னது? யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி குள்ளையும் அந்த ஆப்ஷன் இல்ல. HDMI இதுல என்ன ஸ்பெஷல்னா, வீடியோவையும் கேட்கலாம், சவுண்டையும் கேட்கலாம். அதுதான் HDMI ஸ்பெஷல். ஸோ இதுல டார்கெட் பண்ணி உங்களுக்கு MCQ அல்லது பார்ட் 2ல ஒரு கேள்வி வரலாம். சரியா? ரைட். ரெண்டாவது பார்ப்போம். வெளியீட்டு சாதனமாகிய அழுத்தா அச்சுப்பொறிக்கு உதாரணமாக அமையாதது எது? வெளியீட்டு சாதனமாகிய அழுத்தா அச்சுப்பொறிக்கு உதாரணமாக அமையாதது எது? உதாரணமா அமையாதது எதுன்னு தான் கேட்கிறாங்க. உதாரணமாக அமைகிறது எது இல்ல, உதாரணமாக அமையாதது எது? அமையாதது எது? என்ன விட வரும் பாருங்க. வரி அச்சுப்பொறி, குமிழி அச்சுப்பொறி, லேசர் அச்சுப்பொறி, வெப்ப அச்சுப்பொறி. என்ன என்ன விட? ரெண்டாவதுக்கு என்ன விட சொல்லுங்க பாப்போம். வெளியீட்டு சாதனம் வந்து 3 வகையில இருக்குது. என்னென்ன 3 வகையில இருக்குது? சாஃப்ட், ஹார்டுங்கிற 2 விஷயம் இருக்குது. பார்க்கலாம், கேட்கலாம், அச்சிடலாம். இந்த 3 இருக்குது. ஸோ இதுல இந்த அச்சிடுறதுல, அச்சுப்பொறியில 2 வகையான அச்சுப்பொறி நமக்கு கிடைக்குது. ஒன்னு அழுத்தும் அச்சுப்பொறி, இன்னொன்னு அழுத்தாத அச்சுப்பொறி. என்ன? அழுத்தும் அச்சுப்பொறி, அழுத்தா அச்சுப்பொறிங்கிற 2 விஷயம் இருக்குது. சோ அதுல உங்களோட கேள்வி என்னவா இருக்குது? நமக்கு வந்திருக்கிற கேள்விப்படி அழுத்தா அச்சுப்பொறிக்கு உதாரணம் யாது? அப்ப அழுத்தாத அச்சுப்பொறி என்னென்ன வரும்? டாட்மேட்டிக் பிரிண்டரும் லைன் பிரிண்டரும் வரும். அதாவது புள்ளி அமைவுறு அச்சுப்பொறியும் வரி அச்சுப்பொறியும் வரும். வேணா அப்ப இன்னைக்குல பாருங்க, வரி அச்சுப்பொறி இருக்குது. மத்த குமிழி அச்சுப்பொறின்னு சொன்னா என்னது? குமிழி அச்சுப்பொறின்னு சொன்னா என்னது? லேசர் அச்சுப்பொறின்னு சொன்னா என்னது? வெப்ப அச்சுப்பொறின்னு சொன்னா என்ன? இந்த இன்ஜெக்ட் பிரிண்டர்னு சொல்லுவோமே நம்ம, பபிள்ஸ், அதுதான் நம்ம குமிழி அச்சுப்பொறின்னு சொல்லுவோம். லேசர் பிரிண்டர், வெளிச்சத்துல நமக்கு பிரிண்ட் அவுட் கிடைக்கிறது. வெப்ப அச்சுப்பொறின்னு சொல்றது வந்து தெர்மல் பிரிண்டரா இருக்கும்.
ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம் என்னது ரெண்டாவது அச்சுப்பொறி சம்பந்தமான விஷயம். ரைட், மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வியை பாருங்க. பல தடவை தரவுகளை எழுதக்கூடிய வசதியை கொண்ட சாதனம். பல தடவைகள் எழுதக்கூடிய மாதிரி கண்மா, அதாவது ரீட் பண்ணும். அது சிடிங்கிறது வந்து ரீட் பண்ணும் தானே, ரீட் பண்ணும். அத அந்த சிடில உள்ள டாக்குமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டு இன்னொரு தடவை நம்ம என்ன செய்யலாம், ரீரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது இன்னும் சிடில உள்ள டாக்குமெண்ட்டை அழிச்சிட்டு இன்னொரு தடவை நம்ம ரைட் பண்ணலாம். ஒரு படம் ஒன்று எடுத்து பென் டிரைவ் மாதிரிக்குல அப்படியான சிடி இருக்குது அல்லது டிவிடி இருக்குது. அதுல இதுக்கு என்ன விட வரும்? சிடி ரொம்னா என்னது, சிடியை போட்டு பார்க்குற அந்த பிளே, அதை தான் ரொம்னு சொல்லுவோம். ஆர்னு சொன்னா என்னது, ரீடபிள், வாசிக்கிறது மட்டும்தான் செய்யும். இந்த ஆர்டபிள்யூன்னு சொல்றது தான் ரீரைட்டபிள். ஸோ ரெண்டாவது தடவை அது ரீட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப நாலாவது விட வரும். அப்ப ப்ளூரே 3Dன்னு சொல்றது என்னது, 3 டைமென்ஷியல் உள்ள போட்டோ வீடியோஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடியதான் ப்ளூரே இருக்கும். இது இதுவரைக்கும் வரல, கவனிங்க. ரைட், நாலாவது கேள்வி. வலையமைப்பு இடவியல் குவியத்தை அல்லது ஆளியை மையமாக கொண்டு இணைக்கப்படுவது. இப்ப இடவியல்னா என்னது, என்ன இடவியல்னு சொன்னா? இடவியல்னு சொல்றது வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வலையமைப்பு சாதனங்களை நாம ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்துற சந்தர்ப்பத்துல அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதோ இதைத்தான் நம்ம இடவியல்னு சொல்றோம். இதை நம்ம வந்து வட்ட வடிவுல இருக்குது, ஸோ ரிங் டோபாலஜின்னு சொல்லுவோம். இப்படி நமக்கான டேட்டா போகுமா இருந்தா, இந்த இப்படி நாம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுவோமா இருந்தா இதை வந்து நம்ம சொல்லுவோம் என்னன்னா பஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். கேள்வி என்னது, வலையமைப்பு இடவியல் குவியத்தை அல்லது ஆளியை சுவிட்ச் ஒன்று வச்சு நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணியிருப்போமா இருந்தா, ஸோ இன்னைக்குல இந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணியிருக்க போறோம், இப்படி ஒரு டிவைஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்க போறோம், இப்படி நம்ம ஒவ்வொரு சுவிட்சில் இருந்தும் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க போறோமா இருந்தா இதை நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லி, இதைத்தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னா ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்ப நாலாவதுக்கு விட என்னவா இருக்கும், மூன்றாவது விட. இப்ப பார்ப்போம் நாலாவது கேள்வி. வழிபடுத்தாத ஊடகமாக வானொலி மையங்களில் நான்கள் இல்லாத சாவி பலகை, கயிறு, அந்த வயர் இல்லாத கீபோர்டு, வயர் இல்லாத மவுஸ் போன்ற சாதனங்களை இணைக்கப்படும் ஊடகமாக கருதப்படுவது. ஸோ இந்த வயர்லெஸ் வயர் ரெண்டுமா சேர்ந்து கனெக்ட் பண்ற ரெண்டு சாதகம் தான் இருக்குது. ஸோ வயர் மூலமா நாம கனெக்ட் பண்றப்ப வந்து மூன்று வகையான வயர் இருக்குது. ஏன்னா ஃபைபர் ஆப்டிக்கல், கோஆக்சியல், ட்விஸ்டர் பேர். ட்விஸ்டர் பேர்ல வந்து சீல் டைப், அன்சீல் டைப் இருக்குது. இந்த வயர் இல்லாம கனெக்ட் பண்றதுல என்ன விஷயம், என்ன விட? அஞ்சாவதுக்கு என்ன விடன்னு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். வானொலி அலைகள். அது வந்து ரேடியோ வேவ்ஸ். வானொலி அலைகள் வந்து ரேடியோ வேவ்ஸ். நான் உங்களுக்கு ஏன் இப்படி தந்தேன் கேள்வி, வானொலிங்கிற விஷயம் தந்ததால நீங்க வானொலி அலைங்கிற விடைய ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அதை தான் வாசிச்சு விட சரி செய்யணும் நாம. ஏன்னா செங்கீல் கதிர்கள். எஸ், செங்கீல் கதிர்கள். ஓகே, ரைட். அஞ்சாவது கேள்வி. இப்போ பேப்பரை பார்க்க உங்களுக்கு ஈஸி மார்க்ல விளங்கி இருக்கும். ஆனா இந்த அஞ்சுல அஞ்சுமே சரி எடுத்தீங்களா தெரியல. பார்ப்போம், லாஸ்டா பார்ப்போம், சரியா? அப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ரைட், 110 அடி 16ல இருக்குது. 11 எண்ணுக்கு சமவலு யாது? இதுக்கு சமவலுவான எண் என்ன? ஆறாவதுக்கு என்ன விட? ரெண்டாவது விட எல்லாத்துக்கும் வந்திருந்தா ஓகே. ரைட், ஆறு கேள்வி பார்த்தோம் தானே, இல்ல இஷ்யூ இல்லை தானே? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் சொல்லி தரேன், இஷ்யூ இல்ல, பரவாயில்ல. இப்ப ஏழாவது கேள்வியை பார்ப்போமா? பின்வருவனவற்றில் பெரிய எண் எது?
ஏழாவதுக்கான ஆன்சர் என்ன பாருங்க? முதலாவது 1 0 0 0 0 எத்தனையோ வந்திருக்குது, கடைசி அடி 2ல தான் இருக்குது. இது வந்து 458 அடி 16ல 10ல இருக்குது, என்ன 16ல இருக்குது. இது அடி 10ல இருக்குது, இதுவும் அடி 10ல இருக்குது. ஸோ இங்க ரெண்டை பார்ப்போம். 1 2 4 8 16 32 64 128 256 512 1024 2048. இங்க 2 அப்ப 2050 4 8 2058 தான் கணக்கில் வரும். இங்க பாருங்க 45,000 வந்துருச்சு. ஸோ முதலாவது வராது. இதை பார்ப்போம். 1 2 இது வந்து அடி 10ல இருக்குது, 10,000 தான் இருக்குது, ஆனா 1 10 அப்ப இதுவும் வராது. இப்போதைக்கு இதுதான் பெருசு. இதை பார்ப்போம். 1 16 250, அப்ப 256 தர 4 வந்தாலும் 1000 தான் வரப்போகுது. இங்க 16 தர 5 வந்தாலும் 50 80 தான் வரப்போகுது. ஸோ இது 2000 விட குறைவா தான் வரப்போகுது. அப்ப இதுதான் பெரிய எண், 7வது 3வது விட. சரிதானே? ரைட். அடுத்தது 8வது கேள்விக்கான விடையை சொல்லுங்க பார்ப்போம். 8வது கேள்விக்கு என்ன விட? 52 அடி 8ல இருக்குது. இது பிசிடி பெருமானம். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? 52 8 அடுக்குகளாக பார்க்கணும். ஸோ 8 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 8 ஓராம் அடுக்கு, 8 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1, 8 ஓராம் அடுக்கு 8 இருக்கும். 1ஓட 2 பெருக்கி பார்க்க போறோம், 8ஓட 5 பெருக்கி பார்க்க போறோம். 1 தர 2 2, 8 தர 5 40. ஸோ 40 2 42 அடி எத்தனை? 10ல இருக்குது. இப்ப நம்ம பார்ப்போம். இந்த 42க்கு பிசிடி. ஸோ 4க்கான பைனரியை பார்ப்போம். 4க்கான பைனரியை பார்ப்போம். 2க்கான பைனரி, 2க்கான பைனரி 10, 4க்கான பைனரி 100. ஸோ இதை 4 பிட்ல எழுதணும். முன்னுக்கு ஒரு பூஜ்ஜியம், எனக்கு 2 பூஜ்ஜியம் சேர்க்கிறோம். ஸோ இந்த விட வந்திருந்தா சரி. இந்த விட எங்கனைக்குல வந்திருக்குன்னு பாருங்க. 0 100 வந்திருக்குது. அடுத்தது 0 0 10, 2வது விட. சரியா? 2வது விட. என்ன எதுவுமே பேசுறீங்கல்ல, பேசுங்க. எல்லாம் ஃபுல் சைலண்ட், தூக்கமோ தெரியல. அடுத்தது பார்ப்போம். இப்ப பாருங்க, 0.05 இவ் எண்ணின் எம்எஸ்டி எல்எஸ்டி முறையை தருக. இதுல மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் டிஜிட், லீஸ்ட் சிக்னிபிகன்ட் Sir. டிஜிட் சொல்லுங்க. அதுக்கு 3வது வீடு வராதா? எதுக்கு? 8வது கேள்விக்கு. 8வது கேள்விக்கா? 8வது கேள்விக்கு 3வது விட 10 10 10ங்கிற விடையவா சொல்றீங்க? ஓ வராது. நீங்க என்ன செய்துட்டீங்க? இல்ல வராது, 3வது விட வராது. ஏன்னா இது வந்து அடி 8ல தானே இருக்குது. பிசிடி பேர், பிசிடி தான் பிசிடி கேட்டிருக்காங்க. பெருமானம் இருமேன் தானே? ஆமா இருமேன் தானே? ஆமா. எண்மேன் இருமேன் மாத்துறதா? இல்ல. மாத்துறதுக்கு அது புக்ல இன்னொரு வழி இருந்துச்சு. நீங்க பிள்ளையா கான்செப்ட்ல இருக்கிறீங்க. வெரி குட். இப்படி கேட்டாதான் கிளியர் ஆகலாம். 5ம் 2ம் அடி 8ல இருக்குது. இத அடி 2க்கு மாத்துறதா இருந்தா இந்த இப்படி மாத்தலாம். ஓ இது இது இப்படி மாத்தலாம். இது வந்து அடி 8 2க்கு மாத்துற முறை. நம்மட கேள்வி வந்து பிசிடிக்கு மாத்தணும். பிசிடின்னு சொல்றது வந்து பைனரி கோடட் டெசிமல். அதாவது ஒரு டிஜிட் 2 அப்படிங்கிற டிஜிட் அடி 10ல இருக்குமா இருந்தா இத 4 பிட்ல எழுதணும். ஸோ அடி 2க்கான பைனரி வந்து 1 0, 4 பிட்ல எழுதணுமா இருந்தா அதுக்கு முன்னுக்கு 2 0 போடுறோம். இப்படி எழுதுனாதான் பிசிடி. இது 3 பிட்ல எழுதப்பட்டிருக்குது. வெரி குட், வெரி குட். சரி சரி. ஓகே, கிளியர் தானே? கதைங்க. ஓகே, பரவாயில்ல. இப்படி கதைச்சா தான் கிளியர் ஆகலாம். வெரி குட். ஓகே, அடுத்தது பாருங்க. 0.05 உள்ள எம்எஸ்டி எல்எஸ்டி. ஸோ இந்த இதுல எம்எஸ்டினா வந்து மோஸ்ட் சிக்னிபிகன்ட். 0க்கு முன் 0 தான் இருக்குது, ரசத்துக்கு முன்னுக்கும் பிறகும் 0 தான் இருக்குது. ஸோ இதுல என்ன வரும்? எம்எஸ்டியும் 5 தான், எல்எஸ்டியும் 5 தான். 3வது விட தான் வரும்.
மற்ற எந்த விடையும் வராது. இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்க. பி சமன் 66 எனின் எஸ்டி முறையில் ஏஐடியினுடைய பெருமானம் யாது? சோ இது ஓர்டரா தானே வரப்போகுது. The first one. 9வது 65 73 84. சரியா? ஓகே, இதை நான் விளங்கப்படுத்தணுமா அந்த கேள்வியை? ஆமாம் சார். ரைட். பி சமன் 65னா இப்ப என்ன விஷயம்? பி 65 இருந்தா ஏ ஏ 65ன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொல்லல. இது வந்து ஓர்டரா தான் வரும். எஸ்கின்னு சொல்றது ஏ டு இசட் வரைக்கும் ஓர்டரா வரும். ஏ வந்து 65 இருந்தா பி வந்து 66 இருக்கும், சி வந்து 67 இருக்கும், டி வந்து 68 இருக்கும். இதுதான் அந்த எஸ்கில உள்ள முறை. நான் வந்து பாருங்க யூடியூப்ல படிப்பிச்சு போட்டிருப்பேன், அதை ஒருக்கா பார்த்துக்கோங்க. கிளாஸுக்கு எந்த கண்டினியூஸா நான் செய்த கிளாஸுக்கு வராமதும் இருந்தா, அல்லது நீங்க புக்ல பார்த்து படிச்சுக்கோங்க. அந்த முறைப்படி அப்ப 66 பீனா ஏ வந்து 65 இருக்கும். ஓர்டரா எழுதணும். 65ல இருந்து நம்பர்ஸை எழுதணும். எழுதிட்டு பார்க்கணும் 73 என்னவா இருக்க போகுது. சாரி, ஐயா இருக்க போகுது. டி வந்து 84 இருக்க போகுது. ஓகேயா? ரைட், அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, மைக் ஆஃப்ல இருக்குது. இப்ப மைக் கிளியரா இருக்குதானே? ஒன்ல இருக்குதானே? சிவரஞ்சனியினுடைய சிவி வந்து 150 எம்பியா. அவங்களோட சார் சிவி என்னது? சிவினா கரிக்குலம் மீட்டர். அது பயோடேட்டா மைக்ல ஒண்ணு. பயோடேட்டாவை தான் அப்படி சொல்றது. அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் வந்து 3.8 எம்பி இருக்குதான். அவங்களோட மற்ற படம் ஒன்று 4.5 ஜிபியா. இப்ப தேவை மொத்தமா அவங்களுக்கு எவ்வளவு பென்ட்ரைவ்னா அவங்களுக்கு தேவை. நீங்க பென்ட்ரைவ் மெமரி பார்த்துருப்பீங்க, அநேகமா 2 to the பவரா தான் இருக்கும். ஸோ 2 அடுத்து 4 அடுத்து 8ன்னு தான் வரும். அதாவது 2 பூஜ்ஜியமாம் ஓராம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்கு, 2 3ஆம் அடுக்குன்னு தான் பென்ட்ரைவ் வரும். ஸோ 8 ஜிபி தான் இருக்குது, அல்லது 4 ஜிபி தான் இருக்குது, அல்லது 2 ஜிபி தான் இருக்குது. இது நமக்கு தெரியணும் ப்ராக்டிக்கலா. ஸோ இப்போ ஆன்சர்ல பாருங்க 4 ஜிபி 8 ஜிபி 4.83 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஜிபி வராது. ஏன் இப்படி வராதே பென்ட்ரைவ்? 4 ஜிபி போதாது, 4.5 ஜிபி நமக்கு தேவையே. 4.83ன்னு சொல்லி ஒரு ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. ஸோ 8 ஜிபி தான் வரும். கிளியரா? விளங்கில சார். என்னன்னா இதுல நீங்க என்ன செய்யணும்னா, இது அவலத்தையும் நீங்க என்ன செய்யணும், கூட்டி பார்க்கணும். இது வந்து எம்பி இருக்குது, இதுவும் எம்பி இருக்குது. ஸோ 150 எம்பி, இது 3.8 எம்பி. ஸோ 153 எம்பி இருக்குதா? 153 எம்பி இருக்குதா? அதோட 4.5 ஜிபி இருக்குது. ஜிபிங்கிறது எத்தனை? 1024 எம்பி தான் ஒரு ஜிபி. பார்ட் 2ல இதுக்கு ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கேன், அந்த டைம்ல நீங்க கிளியர் ஆகலாம். 1024 எம்பி தான் ஒரு ஜிபி. ஸோ எங்க நினைக்கிறேன் 4056 எம்பி இருக்குது இந்த 4.5 ஜிபி. அதை விட கூட இருக்குது, 0.5 இருக்குது. 4 ஜிபிக்கு 4000 அமௌண்ட் வரும்.
அப்ப நீங்க 153 MB தானே வரும். அப்ப இந்த 4.5 GB இருந்தா போதும் நமக்கு. 6 ஜிபிக்குள்ள இருந்தா 6 GB விட கொஞ்சம் கூட இருந்தா போதும் நமக்கு மெமரி. அப்ப இந்த இடத்துல 6 GB விட கூட இருக்குது 8 GB தான் இருக்குது. ஸோ அப்ப 8 GB தான் சரியான விட. விலங்கலையா? சார் இதுலயே சார் அவங்க ஓவரானதை கொடுத்துட்டு ஒரு 4, 8, 16 அப்படி கொடுத்துட்டு சார் கேட்டாங்கன்னா அப்ப எப்படி காங்கிறது? கேள்வியை கேளுங்க நீங்க, நான் சொல்லித்தரேன். இதுலயே நான் அடுத்த கேள்வி ஒன்று சரி, அதே மாதிரி தந்திருக்கேன் தானே நான். பேப்பரை ஃபுல்லா பாத்தீங்களா நீங்க? இல்லை சார். பார்ட் 2ல நான் அப்படி ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்கேன். அந்த கேள்வியை பார்ப்போம். அது அப்படியான கேள்வி இல்லைன்னா நீங்க கேளுங்க, கட்டாயமா அதை சொல்லி தருவேன். ஓகே சார். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, உள்ளீட்டு பெருமானம் ஏ கமா பி. இந்த இதுதான் ஏ, இதான் பி. 0 ஒன்னா இருக்குதான். ஏ வந்து 0வா இருக்கப்ப பி வந்து ஒன்னா இருக்குதான். என கொண்டு பொருத்தமான வெளியீட்டை தருக. 0 ஒன்னா இருந்தா என்கேட்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? நம்ம வீட்டுக்கு தண்ணி லைன் வர மாதிரி இருக்குல்ல. நம்ம கிச்சன்ல டெப்பை திறப்பமா இருந்தா, ஸ்டாக் டேங்க்ல டெப் வெல் ஓப்பனா இருந்தா தான் கிச்சனுக்கு நமக்கு தண்ணி வரும். அதுதான் என் கேட். ஸோ கிச்சன் நீங்கள் நினைக்கல, ஸ்டாக் டேங்கோ ஏதோ ஒன்று ஆஃப்ல இருக்குது, அப்போ அங்கே தண்ணி வராது, அப்போ 0 தான். இது வந்து ஓ கேட், நம்ம வீட்டுக்கு லெட்டர் வர மாதிரிக்குல. அப்போ லெட்டர் வருதுன்னா என்ன கதை? கதவு மெயின் கேட்டும் நம்மட வீட்டு கதவும். ஸோ வீட்டு கதவு திறந்திருந்தாலோ மெயின் கேட் திறந்திருந்தாலோ ஏதாவது ஒன்று திறந்திருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கதவு லெட்டர் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒன்று இருக்குமா இருந்தாலும் ஒன்று வந்துடும். அப்போ இந்த இடத்துல ஒன்று வரும். இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? 0 வரப்போகுது. அப்போ இந்த டைமில் பாருங்க, ஓகே இந்த இடத்துல ஒரு கேட் ஒன்று வரணும், இல்லைன்னா உங்களுக்கு இதில் உள்ள அவுட்புட் சிக்கல். ரைட், இந்த இடத்துல இப்படி ஒரு கேட் ஒன்று போடுவோம். காமரேல வரைங்க இந்த இடத்துல படத்தை, இந்த இடத்துல நீங்க வரையணும். இப்படி ஒரு என் கேட் ஒன்று அடுத்து ஒன்று வரையணும். வரைஞ்சிட்டு இதுக்கான அவுட்புட்டை பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. 1 0 வந்தால் திரும்பியும் 1 தான் வரும். ஏன் 0 1 1 தான் விட. இப்போ இதுக்கு என்ன விடன்னு பாருங்க. ஏங்கிறது வந்து 0. ஸோ ஏஏ வந்துச்சா இருந்தா 0வே வராதே. அப்போ இங்கே நினைக்கலையா 1 தானே வருது, அப்போ ஏ வராது. 2 விட வராது. 0 வருமா? ஆன்சர் 1ன்னு தான் வரணும். ஓ இதுவும் வராது. பி பாருங்க, பிக்காக 1, அப்போ 1 வரும். அல்லது என்னவா இருக்கலாம்? ஏ 0 தானே, அப்ப ஏ பார் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அப்ப ஏ பார்னு உங்களுக்கு ஒரு விட இருந்திருந்தா அதுவும் சரி. சார் 10வது கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்க. 10வது கேள்வியே ஓ சார் நீங்க வரைஞ்சது என் கேட்டா ஓ கேட்டா? ஓகே ஓகே. சரியா? ரைட், அடுத்த என்ன கேட்டீங்க? 10வது கேள்வியா அல்லது அடுத்த எனக்கு அடுத்த கேள்வியை பார்ப்போமா? 10வது கொஞ்சம் இன்னொருக்கா சொல்லவா? எஸ்கின்னு சொல்றது என்னன்னா, 0ல இருந்து நமக்கு வந்து ஒரு வெளி ஒன்று வரும், அதாவது ஒரு டிஜிட்டுக்கான வெளி ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ 0ல இருந்து 127 வரைக்குமான வரியுருக்கள் இருக்குது. அதாவது 128 கேரக்டர்ஸ் வரியுருக்கள் இருக்கும், யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஏக்கு ஒரு பெருமானம் அவங்க தருவாங்களா இருந்தால் அதுக்கு அடுத்த அடுத்த டிஜிட்டுக்கு அடுத்த பெருமானத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏ 65னா பி 66, சி 67, டி 68, இந்த ஓர்டரில் வரும். அப்போ உங்க பி 66ன்னு சொல்லிட்டாங்க தானே. அப்போ ஏஐடினா என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ ஏக்கு பிஏ விட முன்னுக்கு தானே ஏ இருக்குது. ஸோ 65. அப்போ ஏ வந்து 65 இருக்கணும். ஆர்டர் பண்ணி எழுதி பாருங்க. ஏ 65, பி 66, சி 67 அப்படி எழுதி பாருங்க. ஐக்கு 73 வரும், டிக்கு 84 வரும். சரியா? இதண்ட பெருமானத்தை பதின்ம எண்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால முதலாவது விட. இதை இரும எண்ல கேட்டிருந்தா இரும எண்ல கொடுக்கணும்.
13வது கேள்வி பார்ப்போமா? 13வது ஃபொண்ட் ஃபேஸினை மாற்ற பயன்படுத்தும் குறுக்கு சாவி எது? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். இதுதான் சார் ஃபோன் ஃபேஸ்னு என்னது? ஃபொண்ட் ஃபேஸ்னு சொன்னா அந்த டைம்ஸ் நியூ ரோமன், பாமினி, கலகம் இப்படியான தமிழ்லையா இங்கிலீஷ்லையா ஃபொண்ட்டை மாத்திக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் ஃபொண்ட் ஃபேஸ். காட்டவா? பாருங்க சார். ம் வேற வேர்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. வேர்ட் ம் ஷேர் ஆயிருக்கா? ஓ சார் இந்தா பாருங்க, இதுதான் ஃபொண்ட் ஃபேஸ். இந்தா செலக்ட் பண்றேனா, டைம்ஸ் நியூ ரோமன் இதோ. இப்போ நான் பாருங்க கீபோர்டில் டைப் பண்றேன். கீபோர்டில் நான் அந்த டைப் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். இதோ வந்துருச்சு எனக்கு ஃபொண்ட் ஃபேஸ். ஓகேயா? நீங்க இன்னைக்கு வச்சு நீங்க பாருங்க ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். ஓகே, பேப்பருக்கு போமா. பேப்பருக்கு டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. இப்போ பேப்பர் டிஸ்பிளேல இருக்கா? ஓ சார். ஓகே ரைட். ஃபொண்ட் ஃபேஸ்னே மாத்துறதுக்கு அது 2வது விட. 14வது கேள்வி பார்ப்போமா? ஃபார்மட் பெயிண்டர் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய செயல் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்போ ஃபார்மட் பெயிண்டர்ல என்ன செய்யலாம்? காப்பி பண்ண இயலுமா? பேஸ்ட் பண்ண இயலுமா? கட் பண்ண இயலுமா? காப்பிக்கு காப்பிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குதுண்ணா, கட்க்கு கட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேஸ்ட்டுக்கும் அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மட் பெயிண்டரில் என்ன செய்யலாம் கவனி பார்ப்போமா? ஃபார்மட் பெயிண்டரில் என்ன செய்யலாம்னு சொல்லி பாருங்க. அந்த ஹெச்ஏ இப்படி நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒரு வேர்டு ஒன்று நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒன்று நான் டைப் பண்ணியிருக்கிறேன். அப்போ டைப் பண்ணியிருக்கத நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இதில் ஒன்று நான் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன், சைஸை கூட்ட போகிறேன், போல்ட் பண்ணியிருக்கேன், டிசைனை மாற்றிருக்கேன். இப்படி இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டும் எனக்கு அதே மாதிரி வேணுமா இருந்தால் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபார்மட் பெயிண்டரை ஒருக்கா கிளிக் பண்ணுறேன். சாரி, எந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும்? இந்த மாதிரி தானே எனக்கு வேணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார்மட் பெயிண்டரை ஒருக்கா கிளிக் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டுக்கு மேலே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன நடக்குது? பிக் பண்ணுது. இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படி நான் பிக் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகேயா? ரைட், இதுக்கு பிறகு உள்ளதை செய்து பாருங்க. சரியா 10:35 மாதிரிக்குள்ள ஜாயின் ஆகுங்க. பேலன்ஸை பார்ப்போம். ஓகே.